அம்மா பார்த்து வா, ஏதாவது மெரிச்சு கிடிச்சிக்க போகிற. பார்த்து தாம்மா வந்துட்டு இருக்கேன். இந்தா கவி, லைட்டு சீக்கிரம் இருந்துட்டு வா, வீட்டில் ஒலைய போட்டு வந்துட்டேன். நீ போகலையாம்மா? இல்லை இல்லை, சீக்கிரம் இருந்துட்டு வா. அம்மா. என்ன கவி, என்னாச்சு? பாம்புமா. எங்கே கவி, எட்ட போய முதல்ல நீ. அதை போது பாருமா. உங்ககிட்ட இல்லை, லைட்டாக கட்டு ஃபஸ்ட்டு. என் பக்கத்தம்மா போச்சு, செம நீட்டுமா பாம்பு. சரி, அது போயிட்டுக்குது, நீ இருந்துட்டுல்ல, வாமா போகலாம். சரிம்மா. அந்த பாம்பை பார்த்ததுலேருந்து எனக்கு இன்னும் பதட்டமாகவே இருக்குமா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாம்மா இந்த மாதிரி கொல்லை பக்கத்துக்கு வந்து இருந்துட்டு போகிறது? என்னம்மா பண்ணுறது, நான் செய்கிற வேலைக்கு உங்களை படிக்க வைக்கிறது கரெக்டாக இருக்குது. நான் எப்படிம்மா உங்களுக்கு லெட்டின் கட்டி கொடுக்க முடியும்? எனக்கு மட்டும் இல்லைம்மா, நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் இந்த நிலமை தாம்மா. ஊர்க்காரங்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வழி பண்ணி விடலாம்ல. நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தாம்மா. விடிட்டோம், காலையில் போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட பேசி பார்ப்போம். அண்ணே, அண்ணே. என்னம்மா பள்ளிக்கூடத்துக்கு புள்ளி அனுப்பாமல் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம்? சர்டிஃபிகேட் எதாவது கேட்டிருக்காங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. வேற என்ன விஷயம்? அப்புறம் எதுக்கு வந்திருக்க சொல்லு. பிள்ளைங்க கொல்லைக்கு போகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுதுங்கண்ணே. நைட் அதுமாரி தான் கொல்லைக்கு போகக்குள்ள ஒரு பாம்பு ஒன்று பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்கானே. அதுக்கோசரம் பொம்பளைங்க ஒதுக்குற இடத்துல லைட் ஒன்று போட சொல்கிறியா என்ன? அப்படியெல்லாம் இல்லைண்ணே. வேற என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. எனக்கு வேற வெளில போக வேண்டிய வேலை இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்க. பெரியவங்க நாங்கள் கூட எங்கேயாவது ஒதுங்கிக்குவோண்ணே. வயசுக்கு அந்த பிள்ளைங்க ரொம்ப கூச்சப்படுதுங்க. அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு 4-5 கக்கஸ் கட்டி கொடுங்கண்ணே, உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போவோம். ஓ இதானே, நான் கூட வேற ஒன்றுமா நினச்சேன். அதெல்லாம் ஏதி குத்தாமல் வச்சிருக்குது, எப்போலாம் கட்டி தந்துடுவாங்க. நீங்கள் வேலையை போய் பாருங்க போங்க. அதான் தலைவர் சொல்லிட்டாருல்லம்மா, அவர் பார்த்து கட்டி கொடுக்குறவா. இல்லைம்மா, இத்தனை நாள் இந்த ஊர் பொம்பளைங்க லெட்டின் போகிறது கஷ்டப்படுறது ஏன் இவங்களுக்கு தெரியாதா? ஏன் இன்னும் இவங்க லெட்டின் கட்டி தராமல் இருக்கிறாங்க? எப்போ எழுதி கொடுத்து எப்போ கட்டி தர்றது? அப்புறமா பாப்பா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் அரசாங்கம் எதுவும் கட்டி கொடுக்காது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எதை எப்போ கட்டி கொடுக்கணும்னு. அது வரைக்கும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ ஊர் பணத்துலேருந்து எடுத்து லெட்டின் கட்டி கொடுங்க, நாம ஏன் அரசாங்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? என்னது ஊர் பணமா? எனக்கு தெரியாமல் ஊர் பணம்னா ஏதாவது சேர்த்து வச்சிருங்களா என்ன? இல்லை உங்கள் அப்பா தான் ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கானா உங்களுக்கு? எங்கள் அப்பா ஏன் கொடுக்கணும்? அதான் நாங்கள் கொடுக்குறோம்ல. கோயிலுக்குன்னு மாதம் சந்தா பணம் வசூல் பண்ணுறீங்களா, அதுலேருந்து எடுத்து கட்டி கொடுங்க, அதுவும் ஊர் காசு தானே. என்னம்மா இந்த மாதிரி பேசுறவங்க புள்ளைய கையோட கூட்டு வந்திருக்கேன் என்ன? அந்த புள்ள சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. 4 எழுத்து படிச்சுட்டுன்னு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா. லெட்டின் கட்டுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுமா. இடம் பார்க்கணும், போரை போடணும், கரண்ட் இழுக்கணும், இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நீங்கள் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம ஊர் கோயிலெலாம் சின்ன கூரை கொட்டையில் தான் இருந்தது. இப்போ பார்த்தா பெரிய மண்டபத்தோட தண்ணீர் வசதியோட கரண்ட் எல்லாம் இருக்குது. இதுக்கு மட்டும் கவர்மெண்ட் எப்படி பர்மிஷன் தராங்க? கோயிலுக்குன்னு காசு கேட்டால் கம்னு இருப்பானுங்க. ககுசு கட்டுறதுக்கு போய் நான் யார்கிட்ட காசு கட்டி நின்றுக்கிட்டு இருக்குது? அப்போ உங்கள் சொந்த பணத்துலேருந்து எடுத்து கட்டி கொடுங்க, நீங்கள் தானே ஊர் தலைவர். என்னது என் பணத்துலேருந்து கட்டி கொடுங்கம்மா? என்கிட்ட எங்கே பணம் இருக்குது? அப்போ எல்லாமே ஊர் காசுலேருந்து எடுத்து செய்யறதுக்கு நீங்கள் எதுக்கு தலைவர்னு இருக்கீங்க? நாங்களும் 500 தான் போடுறோம், நீங்களும் 500 தான் போடுறீங்க. இதில் எங்கேருந்து வருது உங்களுக்கு தலைவர்னு தனி கௌரவம்? தலைவர்னா தான் சொந்த பணத்தில் ஊருக்குன்னு 4 நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்தா தான் தலைவர்னு ஏற்றுப்பாங்க. அப்போ கக்குசையும் கட்டி கொடுத்துட்டு என்னையே வாரி கொட்டின்னு கழுவின்னு கட்டுறான்னு சொல்கிறீங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் அப்படி சொல்லலைல. கோயில் பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கீங்களா, அதே போல் இதுக்கும் ஒரு ஆளை போடுங்க. ஊர் காசை வசூல் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது தான். கோயிலை விட உங்களுக்கு ககுசு கட்டுறது முக்கியமாக போச்சுல்ல? கோயில் கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் பெண்கள் பாதுகாப்புக்கு கொடுக்க மாட்டீங்களா? இந்த மாதத்துலேருந்து நாங்களும் சந்தா பணம் கொடுக்க மாட்டோம், ஊருக்காரங்களும் கொடுக்க விட மாட்டோம். வாமா போகலாம். போங்க போங்க, என்னை மீறி என்ன தான் பண்ணுறீங்கன்னு நானும் பார்த்துட்றேன். அன்புள்ள வேப்பங்காடு கிராமத்து பெண்களுக்கு கவியரசியாகிய நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நம் ஊரில் இதுவரைக்கும் பெண்களுக்கென்று ஏதுவாக ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லை. பெண்களாகிய நாம் இது நாள் வரைக்கும் கொல்லைப்புறத்தை தான் கழிப்பிடமாக பயன்படுத்தி வருகின்றோம். அப்படி போகும்போது ஆண்களை கண்டு கூச்சப்பட்டு எழுந்து நிற்பது, இரவில் விஷச்சந்தங்களை கண்டு பயந்து ஓடுவது, இதற்கெல்லாம் காரணம் என்ன?
ஊருக்கு நடுவே பெண்கள் உபயோகப்படுத்துவதற்கு ஒரு கழிப்பறை கூட இல்லை. வசதி உள்ளவர்கள் தங்கள் வீட்டிலேயே கழிப்பறை கட்டி கொள்கிறார்கள். நம்மை மாதிரி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு கழிப்பறை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இதை பற்றி எடுத்து சொல்ல நம் ஊரில் எந்த ஆண்மகனும் முன்வரவில்லை. அவர்களுக்கு அதை பற்றி சிந்தனையும் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், திருவிழா நடத்துவதற்காக கோவில் வரி என்று சொல்லி மாதம் மாதம் பணம் வசூல் பண்ணுகிறார்கள் அல்லவா, அதை இந்த மாதத்திலிருந்து யாரும் கட்ட வேண்டாம். நாம் இப்படி செய்யவில்லை என்றால் இவர்கள் எல்லா பணத்தையும் கோவிலுக்கென்று செலவு செய்து அழித்து விடுவார்கள். இனிமே இப்படி நடக்க விடக்கூடாது. திருவிழா காலங்கள் வரும்போது ஒரு வருடமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணத்தை அந்த நாளில் அழித்து விடுகிறார்கள். இதனால் என்ன மாற்றம் நடந்து விட்டது நம் ஊருக்கு? கோயிலுக்காக செலவு செய்த பணத்தில் 1% பணத்தை கூட பெண்கள் பாதுகாப்பிற்காக ஒரு கழிப்பறையை கூட கட்டி கொடுத்திருப்பார்களா? இல்லை. இதற்கு மேல் நாம் ஏன் சந்தா பணம் கட்ட வேண்டும்? எடுத்து சொல்லுங்கள். பெற்றோர்களிடமும் உங்கள் குடும்பத்திலுள்ள ஆண்மகளிடமும் சந்தா பணத்தை கழிப்பறை கட்டுவதற்கு பயன்படுத்துமாறு. இன்னும் சொல்ல போனால் மீதமுள்ள பணத்தில் ஒரு சிறிய நூலக கூட கட்டி கொள்ளலாம். அதுவே அடுத்த தலைமுறையின் வழிகாட்டியாக கூட அமையலாம். அதை விட்டு உழைத்த பணத்தை வீணாய் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழிகளே, விழித்து கொள்ளுங்கள். பள்ளிக்கூடங்களிலேயே கழிப்பறையை பயன்படுத்தி இதுநாள் வரை காலம் தள்ளியாச்சு. நம் ஊருக்கும் ஒரு கழிப்பறை வேண்டும் என்று இலக்கோடு களம் இறங்குவோம். கழிப்பறையை கட்டிய பிறகு நாம் பயன்படுத்திய கழிப்பறையை நாமளாகவே சுத்தம் செய்து கொள்ளலாம். இதை இப்ப செய்யவில்லை என்றால் எப்போதுமே இல்லை என்றாகிவிடும். தோழிகளே, உங்கள் ஒத்துழைப்பு எதிர்பார்த்து வீதியில் நிற்கும் உங்கள் கவியரசி.